2026ல சஞ்சு சாம்சன், 2027ல சிஎஸ்கே ஹார்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் முடிஞ்சதுல இருந்து இத பத்தி எல்லாரும் சீரியஸா வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுக்காக இந்த மேட்சுக்கு அப்புறம் எல்லாரும் இத பத்தி ரொம்ப சீரியஸா பேசுறாங்க. உண்மையிலேயே உங்களா சொல்ற மாதிரி இந்த ட்ரேடுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையா இருக்கா? நம்ம ஃபுல் டீடைல்டா என்ன நிலைமையில இருக்கு இந்த ட்ரேட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பாத்துடலாம். அண்ட் ஆல்சோ போன மேட்ச்ல தான் நம்மளுக்கு ஒரு இந்தியன் பென் ஸ்டோக்ஸ் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பியா இருந்தா ராமகிருஷ்ணா கோஷ் வந்து ரூல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன நடக்குது? ராமகிருஷ்ணா கோஷ்னாச்சும் ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ண போறாங்களா? அப்படி சைன் பண்றதா இருந்தா யாரா இருக்கும் பாத்துருவோம். அப்படின்னா லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். என்ன கைஸ் இது ஒரு பியூர் டாமினேஷனா இருக்கு. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படி டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டார்டிங்ல பவர் பிளேல இருந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் வந்து ஏதோ மேட்ச் கைவிட்டு போற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க பாருங்க. செஞ்சுரி தான் கைஸ், அப்படியே ஸ்ட்ரைட்டா செஞ்சுரி அடிச்சாங்க. அண்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் யாருனாலையும் அசைக்க முடியாத ஒரு இடத்துல தான் வந்து இருக்காங்க. இன்னும் ரிசல்ட் வந்து வரல. நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க வெற்றி நிச்சயம் ஆயிருச்சா அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ நம்ம கிரிக்கெட்டை பத்தி பேசுவோம். ஓஎஸ் இப்போதான் ஏதோ எம்ஐ அடிச்சிட்டோம், பிளே ஆஃப் கனவை காணலாமா அப்படின்னு சொல்லி நம்மலாம் வந்து ரெடியாக இருக்கப்ப இந்த ஜிடி இந்த கேகேஆர்லாம் சடனாக என்னாச்சுன்னு தெரியல ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சாப் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நான் பார்த்தா டக்குன்னு தோத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கரெக்டாக எங்களுக்கு நாங்கள் இது பண்ணுற நேரமாக பார்த்து எல்லாம் இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சிஎஸ்கேக்கு டெஃபினட்டாக எல்லா மேட்சுமே டூ ஆர் டை மேட்ச் மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நீங்கள் ஒரு மேட்ச் தோத்துக்கலாம், 2 மேட்ச் தோத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜெயிச்சாதான் எவனையும் நம்பாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக பிளே ஆஃப் வந்து போக முடியும். ஸோ பண்ணி விட்டுருங்கடா பாய்ஸ், நமக்கு வேற வழியே இல்லை, ஜெயிச்சாகணும். நாளைக்கு மேட்ச் வேற, டெல்லியை கொஞ்சம் செஞ்சு விடுங்க பார்ப்போம். ஓகே இப்போ நம்ம ராமகிருஷ்ணா கோஷ் விஷயத்துக்கு வந்து போயிடுவோம். யாருக்குன்னு பட்டுச்சோ தெரில, எம்ஐ மேட்ச்ல ஒரு கிரேசியான கேட்ச் பிடிச்சாரு, நல்ல லென்த்ல பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு, ஒரு சூப்பரான பிளேயர் சிஎஸ்கே கிடைச்சிட்டாரு, அதுவும் பேட்டிங்கும் சூப்பராக ஆடுவார். ஸோ பேட்டிங் டெப்த்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணா கோஷ் எல்லாரும் வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கப்ப இனிமேல் ஐபிஎல்ல சிஎஸ்கே காண்டி ஒரு மேட்ச் கூட அடுத்து ராமகிருஷ்ணா கோஷும் ஆட மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. என்ன கதனே வந்து புரிய மாட்டுது. திடீர்னு எல்லாருக்குமே வந்து இன்ஜுரி ஆயிருது. சும்மா இஷ்டத்துக்கு வந்து டீமோட மேனேஜ்மெண்ட் தான் சரியில்லை, அவங்க தான் வந்து பிளேயர்ஸ் ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்க கூடாது. ஃப்ராக்சருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஃப்ராக்சர் ஃபீல்டில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஆனது, அதுக்கு டீம் மேனேஜ்மெண்ட்டுக்குலாம் ஒன்றும் வந்து பண்ண முடியாது. டீம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக பார்த்துக்கிட்டா ஃப்ராக்சர் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யாரும் வந்து சொல்லாதீங்க. கிராம்ஸ்னா கூட ஓகே, ஃப்ராக்சர் வந்து முழுக்க அது வந்து அன்அவாய்டபிள். லைக் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆனது, அதுக்கும் பிளேயர்ஸ் ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்றதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கைஸ். ஸோ ஓகே, நம்ம ஆல்ரெடி இருந்த இன்ஜுரி லிஸ்ட்டில் வந்து இவரையும் வந்து ஆட் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட்டு நேத்தன் எல்லிஸ் போயிட்டாரு, அப்புறம் கலீல் இல்லை, மாத்ரே இல்லை, இப்போ ராமகிருஷ்ணா கோஷ்மே இல்லை. இதுக்கு நடுவில் யாராவது மிஸ் பண்ணனா? இல்லை. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட்னு பார்த்தா ஸ்பென்சர் ஜான்சன் ஒருத்தரை வந்து சைன் பண்ணாங்க நேத்தன் எல்லிஸ்க்கு பதிலாக. அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரேக்கு பதிலாக ஆகாஷ் மதுவில் சைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆயுஷ் நம்ம ராஜ்வர்தன் ஹங்கரேக்கர், மேக்னில், ஹார்ட்லி, நொரோனா இவங்க எல்லாரும் வந்து சிஎஸ்கே டீமோட இருக்காங்க. குமார் கார்த்திகே அவருமே வந்து சிஎஸ்கே டீமோட இருக்காரு. ஸோ இவங்கல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து ராமகிருஷ்ணா கோஷ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ராஜ்வர்தன் ஹங்கரேக்கரோட ஹோம் கமிங்க்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது இப்போ, பிகாஸ் 2 பேரும் சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். பட் ராம்போ ரியலி ஒரு நல்ல ஃபியூச்சர் இருந்த மாதிரி இருந்துச்சு. அகெயின் லைக் லைனாக சான்சஸ் வந்து கிடச்சிருக்கோம், அவர் நல்லா ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஆயிடுச்சு. கெட் வெல் சூன் கோஷ். வேற யாரும் செட் ஆகலன்னா அடுத்த வருஷம் திருப்பி அவங்க கிட்ட தான் வந்து ஆகணும், ரெடி ஆகுங்க. சரி, நம்ம எதுக்கு ராமகிருஷ்ணா கோஷை புதுசாக வந்து உருவாக்கிக்கிட்டு பாண்டியாவை ட்ரேட் பண்ணா முடிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் கைஸ், எம்ஐ மேட்ச் முடிஞ்சதுலேருந்து இது வந்து ரொம்ப சீரியஸாக வந்து போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கூட ஏதோ சும்மா ஃபன்னுக்கு எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எம்ஐ மேட்ச்ல நடந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒருவேளை நடந்துருமோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வந்து தோண வைக்குது. ஆல்ரெடி சிஎஸ்கேயோட ஸ்பை தான் பாண்டியா அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது. அவருமே மும்பைக்காண்டி அவரோட எஃபர்ட்டை போட்டு எப்படியா ஜெயிக்க வைக்கணும் தான் பார்க்குறாரு. பட் எல்லாருமே வந்து நல்லா பண்ணாதாங்க ஜெயிக்க முடியும். யாருமே நல்லா பண்றது இல்ல. பத்தாவதுக்கு டீம்ல அவருக்குமே வந்து இப்ப கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டா வந்து இருக்கு. ஸோ எல்லாமே மொத்தமா சேர்ந்து அடிக்குது. இவங்க ஏதோ பாண்டியா வந்ததுக்கு அப்புறம் தான் எம்ஐயோட டவுன்ஃபால் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியா கேப்டன்சிக்கு முன்னாடி ரோஹித் சர்மா கிட்ட இருந்து பாண்டியா கேப்டன்சி போனது காரணமே வந்து மும்பையோட டவுன்ஃபால் தானே. ரோஹித் சர்மானாலே ஒன்றும் பண்ண முடியல. 2021க்கு அப்புறம் ஒன்றுமே வந்து பண்ண முடியல. 2020 தான் லாஸ்ட். அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றுமே வந்து பண்ண முடியல அப்படின்ற காரணத்தினால தான் ரோஹித் சர்மா வந்து போதும்பா அப்படின்னு சொல்லி பிரச்சனையெல்லாம் பண்ணி கேப்டன்சியை வந்து பாண்டியா கிட்ட மாற்றி கொடுத்தாங்க. 2024ல் தான் பாண்டியா வந்து கேப்டன்சியை வந்து கையில் எடுக்கிறாரு. இவங்க என்னமோ வந்து மும்பை வந்து சூப்பராக பண்ணிட்டு இருந்ததும் இந்த ட்ரேட் நடந்ததுலேருந்து மும்பை வந்து வேஸ்ட் ஆன மாதிரியும் வந்து எல்லாரும் பேசுறத பார்க்குறப்ப பாண்டியா மேலே ரொம்ப ஹார்ஷாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் ஆல்சோ பாண்டியா ட்ரேட் அப்பல இருந்தே மும்பையில் இருக்க மற்ற பிளேயர்ஸுக்கு வந்து இந்த ட்ரேட் வந்து பிடிக்கல. முக்கியமாக பாண்டியா கேப்டன் ஆகிறது பிடிக்கல. ட்ரேட் ஓகே, ஆனால் அவர்கிட்ட கேப்டன்சி போகிறது வந்து மற்ற பிளேயர்ஸ்க்கு வந்து பிடிக்காமலே வந்து இருந்துச்சு. அது வந்து நம்ம அப்பதுலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். பும்ரா வந்து ஒரு ஹார்ட் பிரேக் ஸ்டோரி போட்டிருப்பாரு, சூரியகுமார் வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. இன்ஃபேக்ட் சூரியகுமார், பும்ரா இவங்க எல்லாருமே வந்து டீமில் ஆல்ரெடி இருந்த சீனியர் பிளேயர்ஸ். பாண்டியா வந்து
வேற டீம் ஜிடிக்கு போயிட்டு வந்தவர். ஸோ அவரை வந்து நீங்கள் அங்கேருந்து ட்ரேட் பண்ணி வந்து கேப்டன்சி தரீங்க, இந்த டீமுக்காண்டி உழைச்ச எங்களுக்கு கேப்டன்சி இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து கேட்டதாகவும் ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு முன்னாடியே. ஸோ பயங்கர ஈகோ கிளாஷஸ் வந்து உள்ளே போய்கிட்டு இருக்கு. அண்ட் பத்தாவதுக்கு ரோஹித் சர்மாவையும் தூக்குறதுனால டீமே வந்து 2 உடஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்பானி வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சு பேசி ஏதோ ஒன்று பண்ணி பிடிச்சி வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பார்த்தா இப்போ அது ஒழுங்காக வந்து சேர மாட்டுது. என்னதான் பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்க நான் எல்லாருனாலையும் ஒன்றா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பண்ணக்கூடாதுன்னு பண்ணுறாங்களா இல்லை பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி தெரியல. சரியாகணும் அப்படின்னா மும்பை வந்து கண்டிப்பாக டஃப் கால்ஸ் வந்து எடுக்க தான் பார்ப்பாங்க. ஒன்று பாண்டியாவே வந்து கேப்டன்சிலேருந்து ஸ்டெப் டவுன் ஆகணும், இல்லை எனக்கு முடியாது நான் வந்து போகிறேன் அப்படின்னு. பட் அவர் அதை பண்ணுற மாதிரி தெரியல. அவர் அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுக்கு தர மாட்டார். நான் அடித்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேயர் தான் அவர். பட் எம்ஐஏ வந்து ரோஹித்துக்கு மாதிரி ப்ரெஷர் போட்டு இல்லை நீ ஸ்டெப் டவுன் ஆகு, நீ வந்து பிளேயர் ஆடு, இவரை வந்து கேப்டன்சி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பும்ராவையோ சூரியகுமார் வந்து கையை காமிச்சாங்க அப்படின்னா பாண்டியா டெஃபினட்டா அங்க இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. அவர் வேற டீமுக்கு மூவ் ஆன் ஆக கூட வந்து பார்க்கலாம். நான் பிளேயராகவே இங்கே இவங்க கீழே ஆடுறதுக்கு நான் வேற டீமுக்கு போய் ஆடுறேனே அப்படின்ற மாதிரி கூட போகலாம். எஸ், அதுதான் வந்து அதுக்கான டிஸ்கஷன் தான் வந்து அன்னைக்கு ஃபீல்டில் வந்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு சின்ன சலசலப்பு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு மேட்ச் முடிச்சோடனே பாண்டியாவும் தூபேவும் ரொம்ப நேரம் பேசினாங்க. சிஎஸ்கே சிஇஓ காசி சாரும் பாண்டியாவும் வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிட்டே இருந்தாங்க. அண்ட் காசி சாரும் ஆகாஷ் அம்பானி வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரேடுக்கான ஒரு பேச்சாக தான் வந்து இருந்திருக்கும் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு டாக் காசி சார் வந்து ஒரு பிளேயர் கூட ரொம்ப நேரம் இந்த மாதிரி பேசினது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சஞ்சுவோட லாஸ்ட் இயர் RR மேட்ச் டெல்லியில் நடந்துச்சுல அந்த மேட்ச். ஸோ இங்கே ஒரு ட்ரேடோட இனிஷியேஷன் வந்து இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டாக என்ன பேசினாங்கன்னு தெரியல. பட் அப்படி ஒரு சான்ஸ் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே மிஸ்ஸே வந்து பண்ண மாட்டாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. பிகாஸ் சஞ்சு சாம்சனோட ட்ரேட் ஃபெயிலாக இருந்தால் கூட வந்து பயந்துருப்பாங்க. பட் சஞ்சு சாம்சனோட ட்ரேட் ஒரு ப்ராப்பர் ட்ரேடாக சஞ்சு ஆடுற மேட்சஸ்லாம் நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கோம். அவர் அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக வந்து இருக்குது. ஆனால் ஒரு மேட்ச் கிளிக் ஆகிட்டாருன்னா ஈஸியாக மேட்சே பிடிச்சி கொடுத்துட்றாரு. அவங்க எக்ஸாக்டாக ட்ரேடை பற்றி தான் பேசினாங்களா அப்படின்னு தெரியல. பிகாஸ் எம்ஐலையுமே வந்து பாண்டியாவுக்கு பயங்கர ஹேட் வந்து கிளம்பிக்கிட்டே இருக்குது, ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி. அண்ட் உள்ளே வந்து டீம் என்வரான்மெண்ட்டே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு பிளேயர் நம்மக்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, சிவம் டூபே இருக்காரு. அவருக்கு ஃபீல்டிங்கும் வரமாட்டுது, இப்போ பேட்டிங்கும் வரமாட்டுது. ஆனா மும்பை மாதிரி பிச்சில் அவர் ஆட வாய்ப்பு இருக்கு. லைக் அவர் மும்பையை சேர்ந்தவர் தான். இப்போ மும்பையும் சிவம் டூபே மேல இன்ட்ரெஸ்டா இருந்தா இந்த ட்ரேட் வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து முடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. லைக் ஹார்திக் பாண்டியா இந்த சிஎஸ்கே நினைச்சு பாருங்க. ஆனா இது அவ்வளோ ஈஸியும் கிடையாது கைஸ். பிகாஸ் பாண்டியா சிஎஸ்கேல கேப்டன்சி கேட்டா என்ன பண்றது? அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு இல்லை. ஒருவேளை கேட்டா ஆல்சோ தூபேவை இன் ரிட்டர்ன் ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு அம்பானி என்ன அவ்வளோ ஏமாலியா அப்படின்ற மாதிரி இருக்கு. காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அடுத்தடுத்து என்ன நடக்குது, இதை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் வருதா, இதில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். பாண்டியா, சஞ்சு, ருத்து 3 பேரும் சிஎஸ்கேல இருந்தா லைக் இந்தியன் கோர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க கைஸ். எஸ், இதுக்கு எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து தூபேவே பரவாயில்ல, பாண்டியாவை கொண்டு வந்து அவருக்கு இருக்க ஆட்டிடியூடுக்கு ரொம்ப பண்ணுவாரு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் எனக்கு என்னமோ அப்படி தெரியல கைஸ். பாண்டியா வந்து சிஎஸ்கேக்கு வந்தா நமக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி டீம் பிளேயரா மாறிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரேட் வந்து நடந்தா நல்லா இருக்குமா, இல்லை வேணாம் இருக்கட்டும் பாண்டியா மும்பைலி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே லைக் கொடுத்துருங்க. அண்ட் ரிசல்ட் என்னாச்சு அப்படின்றதையும் சொல்லுங்க. இன்னும் நிறைய பார்க்குறேன். முகில். பை கைஸ்.